வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய மழை தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் இன்றைய தினம், அதாவது இன்று இரவுக்குள் தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நெல்லை, தூத்துக்குடி, குமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் இன்று இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் கடந்த 3 நாட்களாக பரவலாக மழை பெஞ்சிட்டு தான் வருது. சென்னையில் கடந்த ஒரு 3 தினங்களாக மழை பெய்யலை அப்படின்னாலும் வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. காலை நேரங்களில் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாகவும் தகவல்கள் வருது. சென்னையை தவிர டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 3 நாட்களாகவே பரவலாக மழை பொழிவானது இருந்துகிட்டு வருது. நேற்றைய தினம் நெல்லை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கு. இதே போன்று தென்காசி, குமரி மாவட்டத்திலையும் மழைவானது தொடர்ந்து வருது. இன்றும் இந்த மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லப்படுது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் காலையிலிருந்தே அநேக இடங்களில் லேசான மழை பொழிவானது இருக்குது. மதியம் 12 மணி அளவில் பார்த்தீங்க அப்படின்னா பாபநாசம், அம்பை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிவும் இருந்திருக்கு. வேதரணியம் தான் நேற்று ஒரே நாளில் அதிகபட்ச மழை பெய்யக்கூடிய பகுதியாக மாறியிருக்கு. இந்த நிலைமையில தான் தமிழகத்தில் வரக்கூடிய 24ஆம் தேதி வரைக்கும் மழையானது தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றும் நாளையும் தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சென்னையில் இன்று இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில தான் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற அறிவிப்புகளும் வெளியாகிருக்கு. நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது 19/11/2024 பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, சிவகங்கை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. 20ஆம் தேதியை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பொழிவானது தொடரும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகியிருக்கு. 21 24/11/2024 வரைக்கும் தமிழகத்திலையும் ஓரிரு இடங்களில் மழையானது பெய்யக்கூடும் அப்படின்னு பொறுத்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில தான் இன்றைய தினம் தஞ்சை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் அதே போல் கல்லூரிகளுக்கும் கூட சில மாவட்டங்களில் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கு. நாளைய தினம் இதே போல் மழைப்பொழிவானது தொடரும் பட்சத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அப்படிங்கிற அறிவிப்பு அடுத்தடுத்து வெளியாக இருக்குது. தொடர்ந்து அடுத்தடுத்த மழை தொடர்பான அப்டேட்டுகளை நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.